வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சோயா பீன்ஸில் ஒரு வரை செய்ய போகிறேன். அதை என்னென்னு செய்கிறேன்னு வாங்க பார்ப்போம். நான் ஒரு 280 300 கிராம் சோயாவை தண்ணியில் ஊற வச்சு எல்லாம் தண்ணியெல்லாம் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நாங்கள் இப்போ இந்த உரலில் குத்தி எடுக்கணும். கிரைண்டரில் போட தேவையில்லை, இந்த உரலில் போட்டு நல்லா குத்தி எடுக்கணும். இப்படி குத்தி எடுத்திங்கன்னா ஓகே. கிரைண்டரில் போட்டால் ஆக மெல்லிசாக வரும், கொஞ்சம் இப்படி இருக்கணும். அதுக்காக தான் நான் உரலில் குத்துறேன். உரலில் குத்தி இதே மாதிரி பதத்தில் எல்லாத்தையும் குத்தி எடுப்பேன். எல்லா சோயா பீன்ஸும் அப்படியே குத்தி எடுத்தாச்சு. சோயாவை நாங்கள் உரலுக்குள்ள ஒரு 3 உள்ளி, 2 இந்த கொச்சிக்காய் மிளகாய், அதோட 2 சிவத்த மிளகாய் உரத்தையும் நாங்கள் இடிச்செடுப்போம். இடித்து இதோடு சேர்த்து காத்தை கண்ணி மிளகையும் சேர்த்து இடித்து கொள்ளுவோம். இங்கே இடித்ததை டிஷ் அவுட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு வச்சிருக்கணும் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு கப்பளவு தேங்காய்ப்பூவோட நாங்கள் கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும் வெட்டி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விடுவோம். எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு நாங்கள் பிசைஞ்ச எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் இடித்து வச்சுருக்க சோயாவுக்குள்ளே போடுவோம். தேக்கணி அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். துண்டு வெஜிடபிள் க்யூப்ஸ், தேக்கண்டி உப்பு நல்லா இந்த சோயாவோட பிணைஞ்சு விடுவோம். எல்லாம் சேர்கிற மாதிரி, நாங்கள் சம்பளுக்கு பிணைகிற மாதிரி எல்லாம் இந்த சோயாவோட சேர்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுக்கணும். சட்டிக்குள்ள 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு ஒரு உள்ளியை சின்ன சின்ன அதெல்லாம் வெட்டி உள்ளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அது 2-3 கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நாங்கள் நல்லா வதக்கி எடுப்போம். வெங்காயம் ஒரு அரை பச்சை பதத்துக்கு அவிஞ்சு வதக்கில் நாங்கள் கரைஞ்சி வச்சுட்டு சோயாவை விட்டு சேர்த்துக்கொள்ளுவோம். சோயாவை நல்லா நாங்கள் இந்த வெங்காயத்தோடு கலந்துடுவோம். தண்ணி விட தேவையில்லைன்னா, ஏற்கனவே நாங்கள் சோயா ஊற வச்சு புடிஞ்சிருந்தாலும் அதை தண்ணி விடுத்து எல்லாத்தையும் கலந்துட்டு வடிவாக மூடி விடுவோம். ஹீட்டை மீடியத்தில் வச்சு கொள்ளுங்கோ. மீடியத்தில் வச்சுட்டு மூடி விடுங்க. அந்த சோயா அடைக்கிற தண்ணியை அந்த சோயா அவியட்டும். திறந்து கலந்து விடுவோம். நல்லா அவிஞ்சு வரைக்குள்ள காற்றை கண்டுறது பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்கோ. சுவையான சோயா வரை ரெடி ஆகிட்டுது. உண்மையாகவே நானும் ஃபஸ்ட் டைம் தான் செய்து பார்க்குறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நிறைய சோயா கறி காய்ச்சது பதிலாக இப்படி சோயாவை நாங்கள் வரையாக வறுத்து சாப்பிட்டு பாருங்கோ. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கோ. தேங்க்யூ.